ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் இன்ஸ்டண்ட்டாக 5 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 10 டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அது உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பெரும்பாலும் சில குழந்தைங்க டேட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேட்ஸ்னே தெரியாது அவங்களுக்கு, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இது நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூடவே நான் ஒரு அரை கப் அளவுக்கு முழு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக உப்பு கடலை கூட சேர்த்துக்கலாம். உப்பு கடலை சேர்க்கும் போது அதில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் பேரிச்சம்பழம் கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கையில் எடுக்கிறதுக்கு வராமல் பவுடர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா உருட்டி ரவுண்ட் பாலாக எடுத்தாச்சு. இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சின்னதாக லைட்டாக ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் செய்யலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். பாருங்கள், நான் இன்னொன்றையும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் ரவுண்டாக அப்படியே கூட சாப்பிட்லாம், லட்டு மாதிரி பிடிச்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை, குழந்தைங்களுக்கு விருப்பமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டூத் பிக் இல்லைன்னா ஃபோர்க் ஏதாவது வச்சு லைட்டாக ஓரங்களில் இப்படி செஞ்சுக்கோங்க. அது ஒரு டிசைனாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் சாக்லேட்டுக்கு பதிலாக நட்ஸை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இன்ஸ்டண்ட்டாக இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். ரொம்பவே வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.